ஹாய், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ரெஸ்பான்சஸ். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன். யூடியூப்லேயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கும், எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிருக்கேன். எல்லாமே என்கரேஜிங்காக இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் நிறையா கடவுளை தேடினா தான் அந்த கேள்விகள்லாம் கேட்க முடியும். உங்களுக்கு ஊழியம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஃபீல் ஹானர்ட். ஸோ இந்த வீடியோ என்னது பற்றி அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணுறாங்க. டிஎம்மில் வரவங்க, காலில் வரவங்களாம். மெஜாரிட்டி பேர் கேட்குற 2வது இல்லை 3வது கேள்வி செக்ஷுவல் சின் பற்றி தான், அடல்ட்ரி ரிலேட்டட். பாஸ்டர் கிட்ட கேட்க முடியல. பாஸ்டர் கிட்ட கேட்டால் அவர் பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்கிறாரு, அது அப்படியே பரவி ஊரெல்லாம் தெரியுது, சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க, அசிங்கமாக பார்க்குறாங்க, ஓப்பனாக கேட்க முடியல. அண்ட் கேட்டாலும் அவங்க மழுப்பி பேசுகிறாங்க, டிரெக்டாக ஒரு பதில் கொடுக்க மாட்டுறாங்க. இதுலேருந்து எனக்கு டெலிவரன்ஸே கிடைக்க மாட்டேது. எவ்வளோ யூத் மீட்டிங், எந்த யூத் மீட்டிங் போனாலும் இது கேள்வி இருக்கும். செக்ஷுவல் சின் பற்றி பேசாத யூத் மீட்டிங்கே நான் கேள்விப்பட்டதே கிடையாது. லவ் பற்றின கேள்வி, லவ்வில் கூட அடல்ட்ரி இருக்குது. ஓகே, ஸோ நிறைய தடுமாறுறாங்க. அப்பா அம்மா கிட்ட பேச முடியாது, கூட பிறந்தவங்கிட்ட பேசலாம், அவங்க எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓப்பனாக ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங். இந்த ஜெனரேஷன் பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஸ்கூல்லேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஃபோன் இருக்குது, ஸ்கூல் பசங்களுக்குலாம் பார்னோகிராஃபி அடிக்ஷன் இருக்குது. சில பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். இந்த கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்கும் போது, நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 4 தெரிகிற வீடியோ, அதுதான் நான் ஷேர் பண்ணுவேன். அந்த வீடியோ பார்த்தோன்னே தே வில் ஹேவ் மோஸ்ட் ஆஃப் தேர் கொஸ்டின்ஸ் கிளியர். சில பேருக்கு எந்த கேள்வியுமே இருக்காது, எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும். பேசிக்கலி அந்த வீடியோவில் என்ன இருக்கும்னா, செக்ஷுவல் சின்னா என்னது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது, அடல்ட்ரினா என்னது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் பண்ணுற அடல்ட்ரி, அது நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால், அது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம், அதில் இருக்க என்ன சத்தியம் என்ன பொய், ஸோ அதை எப்படி ஜெயிக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். இட்ஸ் வெரி லாங் வீடியோ, ஒரு 50 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். செக்ஷுவல் சின்ல நீங்கள் சஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். பழைய வீடியோ, அதனால நான் ரீல்ஸ் எதுவும் போடல, இன்ஸ்டாகிராம்லேயும் போடல, யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் போடல. அடுத்த 2 வாரத்தில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் ரீல்ஸாக போடுறேன். மற்றபடி நீங்கள் அந்த முழு வீடியோ போய் பாருங்கள். இஃப் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் செக்ஷுவல் சின், அது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து வெளியே வரணும், இல்லை லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற இது வச்சு ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, இல்லை உங்கள் மேரேஜில் பிரச்சனை, டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, ஸோ இந்த சின்னிலேருந்து ஜெயிச்சு வந்தால் யூ கேன் சேவ் யுவர் மேரேஜ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஐ வாண்ட் டு எராடிகேட் திஸ் சின். இது ரொம்ப தலைமுறையாக இந்த சின் இருந்துகிட்டே இருக்கு, ஆனால் பதில் கொடுக்க மாட்டாங்க. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏகப்பட்ட பிரசங்கம் பண்ணுறாங்க, எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் இதில் ஜெயிக்க முடியல. நான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் சின். இந்த தலைமுறையில் நம்ம இந்த தமிழ் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த பாவத்தை ஒழிச்சு கட்டலாம், மூட்டை கட்டி தூக்கி வீசலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பாவத்தில் சஃபர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ரெஸ்பான்சஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸிங்ஸ். மே காட் லீட் யூ. டேக் கேர்.